தமிழகத்திற்கு நடிக்க வந்து தமிழக மக்களிடம் பிச்சை எடுத்து வாழ்ந்த குஷ்பு அவர்கள் வந்து தமிழக மக்கள் முதல்வர் அவர்கள் வந்து அறிவித்த மகளிர் உரிமை தொகையை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசுவதற்கு எந்த வகையிலும் அர்ஹதை கிடையாது. அவங்க வந்து மணிப்பூர்ல நடந்த மகளிருக்கு நடந்த வன்கொடுமை பத்தி பேசினாங்களா? இல்ல இப்போ 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில நடந்த ஒரு குழந்தைய வந்து அவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி பத்தி அந்த அம்மா இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா? குஷ்புக்கு நான் தமிழகத்தை பத்தி நம்ம தமிழக முதல்வர் தளபதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுக்கு மேல பேசுனா மகளிர் அணி நாங்க மேலும் அந்த அம்மா வந்து வன்மையா கண்டிக்கிறோம். மேலும் பல போராட்டங்கள் அந்த அம்மா கைது பண்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க மகளிர் அணி கண்டிப்பா அதை முன்னிறுத்துவோம். இந்த வருகின்ற தேர்தல்ல இந்த 1,80,18,00,000 மக்கள் வந்து இந்த நல்ல மகளிர் உரிமை தொகையை பெற்றிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே இந்த தேர்தல்ல பதிலடி கண்டிப்பா கொடுப்பாங்க. மகளிரே வந்து பிஜேபி தமிழ்நாட்டை விட்டு இல்ல இந்தியா விட்டு ஓடுற அளவுக்கு எங்களுடைய போராட்டம் இன்னும் வலுப்பெருக்கும். இந்த அம்மா இதோட வாயை மூடிக்கணும். இல்லாட்டி பாரு இந்த திட்டத்தை அறிவிச்ச எங்க தலைவர்கிட்ட இந்த அம்மா வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி எங்க மகளிர் அணி மீண்டும் மீண்டும் போராட்டம் செய்வோம்ங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க பேச்சு? அவர் சொன்னது வந்து திட்டம், மகளிருக்கான திட்டம். அத்தனை கீழ்மட்ட பொறுப்புல அந்த எந்த வசதி இல்லாதவங்க இந்த நலத்திட்டங்களை அனுபவிச்சு எங்க கிராமத்துல எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த நலத்திட்டத்தை பத்தி அந்த அம்மாவுக்கு என்னங்க தெரியும்? எப்படி இந்த அம்மா வந்து இது மாதிரி பேசலாம்? முதல்ல தமிழக மக்கள் வந்து பெண்கள் வந்து இதை கண்டிப்பா வந்து இந்த வருகின்ற தேர்தல்ல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் இருக்கும். கண்டிப்பா அந்த அம்மா வந்து இல்ல அந்த அம்மா வந்து ஒரு கட்சியில் இல்ல பல கட்சிக்கு போயிட்டு வந்துருச்சு. அந்த அம்மா ஒரு கட்சியில் இருந்தா அந்த தமிழகத்தினுடைய அந்த மரபு பத்தி பேச தெரியும், அரசியல் எப்படிங்கிறது தெரியும். அந்த இங்கிதமே தெரியாம ஒரு நேஷனல்ல அந்த அம்மா வந்து உமன் கமிஷன்ல ஒரு மெம்பரா இருக்குது. அந்த அம்மா வந்து எதுக்கு இது மாதிரிலாம் பேசணும்? ஒரு பொறுப்புக்காவது ஒரு அந்த அருகதை வேண்டாமா? அந்த பொறுப்புல இருந்து அந்த அம்மா முதல் ரிசைன் பண்ண வைக்கணும். இல்லாட்டி எங்களுடைய போராட்டம் கண்டிப்பா தொடரும். இந்த போராட்டத்தை எதுக்கு எங்க தமிழக முதல்வர் அவர்கிட்ட அறிவிச்ச இந்த திட்டத்தை அவர்கிட்ட கண்டிப்பா இந்த அம்மா வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். அது எந்த